Hi, welcome to my channel. It is Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம எக்கனாமிக் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ படிக்க போகிற டாபிக் வந்து எக்கனாமிக் சிஸ்டம். ஸோ எக்கனாமிக் சிஸ்டம் வந்து எக்கனாமிக் ஆர்டர் கூட சொல்லலாம். இது எக்கனாமிக் சிஸ்டம்னால் என்னென்னாக்கா ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அது எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம் யூஸிங் லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் வச்சு அந்த கூட்ஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ண எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க, இல்லை உங்கள் ஏரியாவுக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க, அதுதான் எக்கனாமிக் சிஸ்டம். ஸோ சிம்பிளாக சொன்னால் ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க, அதுதான் எக்கனாமிக் சிஸ்டம். இது 3 ப்ராப்ளம்ஸ் டிபெண்ட் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி போகிறீங்க, எப்படி கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க, இதுதான் கொஸ்டின். என்ன டைப் ஆஃப் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க, எப்படி கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த டைப்ஸ் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ்: கேபிட்டலிஸ்ட், சோஷலிஸ்ட் அண்ட் மிக்ஸ்டு. இது பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கேபிட்டலிஸ்ட் ஆர் கேபிட்டலிசம் எக்கானமினா என்னென்னா, இது ஒன்றுமே இல்லை. ஒரு ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூட் எல்லாமே பண்ணுறது ஒரு ப்ரைவேட் கம்பெனி, ப்ரைவேட் ஆர் யாராவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ரன் பண்ணுவாங்க. அதுதான் வில் கால் கேபிட்டலிசம். இட் இஸ் எக்கனாமிக் சிஸ்டம் which the means of production and distribution are privately or corporately owned. ஒரே ஒருத்தவங்க தான் ரன் பண்ணுவாங்க, ப்ரைவேட்டாக ரன் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஃபண்டட் பை profit. Only their aim is to earn profit. It is not controlled by state government. Government controlled irukadu. That is called a capitalism or Indian capitalist economy. திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸை ப்ரொடியூஸ் பண்ணாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் ஒரு ப்ரைவேட் பர்சன் பண்ணுவாங்க, ப்ரைவேட் கம்பெனி பண்ணுவாங்க. அவங்க எதுக்கு பண்ணுவாங்க? ப்ராஃபிட்ஸ்க்காக. இது கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகாது. அதுதான் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி சொல்லுவாங்க. இது எந்தெந்த கண்ட்ரிஸ் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுன்னா, ஹாங்காங், UAE, சிங்கப்பூர். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீ எக்கானமி இல்லாட்டி மார்க்கெட் எக்கானமி. ஃப்ரீ எக்கானமி ஆர் மார்க்கெட் எக்கானமி. இதை பார்த்திங்கன்னா ஆடம் ஸ்மித் இஸ் த ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம். இவர் தான் இந்த ஆடம் ஸ்மித் தான் இந்த ரிலேட்டடை பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் ஆடம் ஸ்மித் இஸ் த ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம். இது 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஓனர்ஷிப். ஆல்ரெடி நான் சொன்னேன், லேண்ட், லேபர், பில்டிங், மெட்டீரியல், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே யார் ஓன் பண்ணுவாங்க? ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அது ப்ரைவேட் ஓனர்ஷிப். ஃப்ரீடம் ஆஃப் என்டர்பிரைசஸ். ஸோ கவர்மெண்ட் இன்வால்வே ஆகாது. நல்லா இவங்க பாட்டும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், ஏதாவது இங்கே பண்ணலாம். தட் இஸ் கால்ட் ஃப்ரீடம் ஆஃப் என்டர்பிரைஸ். நெக்ஸ்ட் வி ஹேவ் ப்ராஃபிட் மோட்டிவ். மெயின் இன்டென்ஷன் ஆஃப் திஸ் கேபிட்டலிசம் இஸ் ஏர்னிங் ப்ராஃபிட். ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், கன்சியூமர் கொடுங்க, ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுங்கள். இதுதான் ஒரு மெயினான மோட்டோ. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் மெக்கானிசம். ஒரு ப்ரொடக்ஷன் லெவல் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் மேலே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அந்த ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சப்ளை கம்மியாக இருந்துச்சுன்னா அதோட ப்ரைஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த டிசம்பர், நவம்பரில் பார்த்திங்கன்னா இந்த மல்லிப்பூவெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் சப்ளை கம்மி, அதனால் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எந்தெந்த சீசனில் சப்ளை கம்மியாக இருக்கோ அதோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சோ அப்பயும் ப்ரைஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாகும். அதுக்கு தான் இது இருக்கும். when there is more demand, price will be less, price will be more. அதே மாதிரி when supply is less, price will be more. Next, consumer sovereignty na, like they have freedom. Consumer have all the rights to purchase the goods. அவங்க goods எவ்வளியாச்சும் பர்ச்சேஸ் பண்ணலாம். தட் இஸ் கால் கன்சியூமர் சாவர்னிட்டி. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குட், இதுதான் வாங்கணும் இல்லை, அவங்க டிசைட் பண்ணுவாங்க எந்த கூட்ஸ் வச்சும் அவங்க வாங்கிக்கலாம். ஃப்ரீ ட்ரேட். இதில் வந்து இது மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணலாம், ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு அனுப்பலாம். ஒரு கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாதனால யூ கேன் ஏபிள் டு டிஸ்ட்ரிபியூட் யுவர் கூட்ஸ் ஆல் ஓவர் தி கண்ட்ரி. Government interference. So obviously there is no government interference. So company is like to freely they can take any decisions. Next, flexibility in labor market. Labor marketனா நம்ம ஒரு எம்ப்ளாயீஸ் நம்ம கம்பெனியில்
ஹையர் பண்ணலாம், தட் இஸ் நத்திங் பட் வேலைக்கு எடுத்துக்கலாம், இல்லை வேலையிலேருந்து தூக்கலாம், அது நம்ம இஷ்டம், அது ஃப்ளெக்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஓனர்ஷிப். இதில் வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு நான் தான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அண்டர் கேபிட்டலிஸ்ட் எக்கானமினா, எனக்கு அப்புறம் என்னோடய பையன், அவங்கக்கப்புறம் அவங்க பையன் இல்லை பையனோ பொண்ணோ, தட் இஸ் கால் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஓனர்ஷிப். நான் ஓனர்ஷிப் யாருக்காச்சும் கொடுக்கலாம், இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை. நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா, இது கேபிட்டலிசம் பற்றி தான் படிக்கிறோம். ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங், கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கிறதுனால ஒரு டாக்குமெண்ட்காக வெயிட்டிங் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க பாட்டு அவங்க கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம், அவங்க பாட்டு அவங்க கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், இருக்கிற ரிசோர்ஸை ப்ராப்பராக அவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க, லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் எல்லாமே. இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஹார்ட் ஒர்க், இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். நீ எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணால் அவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணனா அவ்வளோ ப்ராஃபிட் வராது. எக்கனாமிக் ப்ரோக்ரஸ், உன்னோட கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஆப்வியஸ்லி உங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் கன்சியூமர் சாவர்னிட்டி. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், யூ ஹேவ் ஃப்ரீ டு பர்ச்சேஸ் அ குட்ஸ். நிறைய கூட்ஸ், அதனால் எல்லா கம்பெனியும் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுனால ஒரு ஷாம்பூனாக்கா 100 ஷாம்பூ இருக்கும், அது ஏன் இஷ்டம்னு எந்த ஷாம்பு வச்சும் வாங்குவேன். நெக்ஸ்ட்டு ஹை ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ நீ உனக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால யூ கேன் ஏபிள் டு டூ அ சேவிங்ஸ், யூ ஆர் கோயிங் டு டூ அ இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜி. ஸோ ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாதனால யூ கேன் ஏபிள் டு டூ ஸோ மெனி நியூ திங்ஸ். ஸோ புது ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் இன்னோவேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு disadvantages. So wherever advantages is there, disadvantages will follow. இதுலேயும் disadvantages இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம். இல்லைனாக்கா ரிச் இஸ் கெட்டிங் ரிச்சர், poor இஸ் கெட்டிங் poorer. ஸோ இண்டஸ்ட்ரி கம்பெனி வச்சவங்க ரிச் ஆகிட்டே இருக்காங்க, போராகவே இருக்காங்க. வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ், சிலது வந்து காம்படிட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட், டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ், சிலது வந்து லேண்டை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல், ரிசோர்ஸஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல், இதெல்லாம் வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆகுது. கிளாஸ் ஸ்ட்ரகிள், இதில் 2 டைப்ஸ் ஆஃப் டிவைட் பண்ணுறாங்க. கேபிட்டலிஸ்ட் ஒர்க்கர்ஸ், கேபிட்டலிஸ்ட்னால் ஓனர்ஸ், ஒர்க்கர்ஸ்னால் ஒர்க் பண்ணுறவங்க. இது தனித்தனியாக பிரிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இன்டிஃப்ரென்ஸ் ஃபீலிங் வருது. ஓகே, நம்ம கம்பெனின்னு ஒர்க் பண்ண, உங்கள் கம்பெனி என் கம்பெனி, அப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் சைக்கிள், ஆல்ரெடி நம்ம ஃப்ளக்சுவேஷன்ஸ் பார்த்துருக்கோம். பிஸ்னஸ் சைக்கிள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், பூம், ரெசிஷன், ரிகவரி, டிப்ரெஷன், இதெல்லாம் வந்து இருக்கும். ஒரு தடவை சேல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு தடவை சேல்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இது ஒரு பிரச்சனை. ப்ரொடக்ஷன் ஆஃப் நான் எசென்ஷியல் கூட்ஸ். ஸோ ஹார்ம்ஃபுல்லான கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணதுனால ஒரு கெமிக்கல்ஸ் ஜாஸ்தியாக போட்டு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஜாஸ்தியாக போட்டு விற்பாங்க, ஒரு ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் விற்பாங்க. ஸோ டுபாக்கோ, சிகர்ஸ், அதெல்லாம் லைக் நான் எசென்ஷியல், நம்ம உடம்புக்கு இஷ்யூ பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது ஒரு பிரச்சனை. Next we have socialist economy. Socialist economy is nothing but socialism. இதுக்கு வந்து கார்ல் மார்க்ஸ் தான் ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம். ஸோ சோஷியலிசம்னா என்னென்னாக்கா, இது கம்ப்ளீட்டாக சொன்னோன்னா ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அண்ட் யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? கவர்மெண்ட். எல்லாமே கவர்மெண்ட் பிளான் பிரகாரம் தான் இருக்கும். தட் இஸ் கால்ட் as a socialism. கேபிட்டலிசம்னா ப்ரைவேட், socialismனா கவர்மெண்ட். ஸோ socialist means the system which the economy is controlled and regulated by the government. ஸோ எல்லாமே கண்ட்ரோல், ரெகுலேஷன் எல்லாமே கவர்மெண்ட் தான். இவங்களுக்கு மெயினாக என்னென்னா எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு தேவையான ஒரு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், அது மாதிரி ஒரு இன்டென்ஷனுக்காக தான் இது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரி இதை ஃபாலோ பண்ணுறது? நார்த் கொரியா, சைனா, கியூபா. நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிளான்ட் எக்கானமி ஒரு கமாண்ட் எக்கானமி. இது 3 டைப்ஸாக இருக்குது. வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு டு ப்ரொடியூஸ், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ். இதெல்லாமே யார் கண்ட்ரோல் பண்ணால்? கவர்மெண்ட். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட், இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட். வாட் டு ப்ரொடியூஸ், என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணும், யாருக்கா ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஓனர்ஷிப் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், எல்லாமே கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் ஓனர் ஆஃப் த ஓனர் யாருன்னா கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிளானிங், கவர்மெண்ட். சென்ட்ரல் பிளானிங்னா கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் அத்தாரிட்டி இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆல் திஸ். மேக்ஸிமம் சோஷியல் பெனிஃபிட்ஸ், அவங்க பெனிஃபிட்ஸ் பார்க்க மாட்டாங்க, கம்ப்ளீட்டாக ஒரு சொசைட்டிக்கு பெனிஃபிட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷன். ஸோ கவர்மெண்ட்க்கு ஒரு காம்படிஷன் இருக்காது.
ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் மெக்கானிசம், இந்த சப்ளை, இந்த டிமாண்டு, அதை பற்றியெல்லாம் இவங்க யோசிக்க மாட்டாங்க. ஈக்குவாலிட்டி ஆஃப் இன்கம், ஸோ இதில் வந்து எல்லாருமே சமானம், எல்லாருக்கும் ஈக்குவலாக வரும், எல்லாருமே இங்கே ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே இங்கே எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், ஒரு வேலை கொடுத்தா எல்லாருக்குமே கொடுக்கணும், அது மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ். கிளாஸ்லெஸ் சொசைட்டி, இதில் ஒர்க்கர்ஸ், இதில் வந்து கேபிட்டலிஸ்ட், அது மாதிரி நீ ஓனர் நான் ஒர்க்கர், அது மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு மெரிட்ஸ் பார்த்திங்கன்னா ரிடக்ஷன் இன் ஈக்குவாலிட்டி, ஸோ இன்ஈக்குவாலிட்டிஸ் இருக்காது, எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது. எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஜாஸ்தியாக இருக்காது, எல்லாருமே ப்ராஃபிட்ஸ்க்காக ஜாஸ்தியாக ஆன் பண்ண மாட்டாங்க. ரேஷ்னல் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், ஸோ பிளான்டாக எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பிளான்டாக எடுப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு வேஸ்டேஜ் இல்லாமல் பார்ப்பாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் கிளாஸ் கான்ஃப்ளிக்ஸ், ஆல்ரெடி சொன்னேன். நோ கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் ரிச் அண்ட் போர், ரிச் இஸ் கெட்டிங் ரிச்சர், போர் இஸ் நாட் கெட்டிங் போர், அது மாதிரி கான்செப்டே இங்கே இல்லை. நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் ட்ரேட் சைக்கிள், ஸோ எல்லாமே கவர்மெண்ட் பார்க்குறதுனால இந்த ரெசிஷன் பூமி எதுவுமே இருக்காது, எல்லாமே ட்ரேட் சைக்கிள் ஒரு கான்செப்டே இல்லை. ப்ரமோட் சோஷியல் வெல்ஃபேர், இதில் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்காது, இன்ஈக்குவாலிட்டி கான்செப்ட் இல்லை, ட்ரேட் சைக்கிள் இல்லை, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டிமெரிட்ஸ் பார்த்திங்கன்னா வேறெவர் மெரிட்ஸ் அதே டிமெரிட்ஸ் அப்ளை. ரெட் டேப்பிசம் அண்ட் பியூரோக்ரஸி, இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட்டு தான் பார்க்குறதுனால ஒரு ப்ரொடியூஸ் பண்ணாலும் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் மூவ் ஆகணுன்னாக்கா யூ ஹாவ் டு கிவ் அ பிரைப், தட் இஸ் கால்ட் ரெட் டேப்பிசம் அண்ட் பியூரோக்ரஸி. அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ், இதில் வந்து பெருசாக கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க நம்மளுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் ஹார்ட் பண்ண மாட்டாங்க. லிமிட்டெட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸஸ், ஸோ கவர்மெண்ட் இது மாதிரி உள்ள கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண மேலே தான் டிபெண்ட் ஆவாங்க. ஒரு 2 பொருள் கவர்மெண்ட் தயாரிக்குதுன்னா அது 2 பொருள் தான் என்னால் வாங்க முடியும், ஸோ அது லிமிட்டெட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர், இதில் ஒன் அண்ட் ஓன்லி கவர்மெண்ட் அத்தாரிட்டி தான் இருக்கிறதுனால கவர்மெண்ட் எது ப்ரொடியூஸ் பண்ணாலும் வாங்கணும், ரைட்? அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து மிக்ஸ்ட் எக்கானமி பற்றி அண்ட் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கேபிட்டலிஸ்ட், சோஷலிஸ்ட் அண்ட் மிக்ஸ்ட் பற்றி படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.